கட்டா குஸ்தி 2. கட்டா குஸ்தி 1 வரப்போ வந்து இது எதுக்கு பண்ணிகிட்டு இருக்காரு இவர், கண்டென்ட்டாக தானே பண்ணுவார், எதுக்கு ஒரு கமர்ஷியல் அப்படின்னு கேட்டவங்க அந்த படம் வந்தப்போ நமக்கு தெளிவாக தெரியுது, என்னடா கமர்ஷியல்லே ஒரு புது ஃப்ளேவர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு. செல்லா ஐயாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசான ஒரு ஃப்ளேவர். அப்படி ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அது அன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆச்சுன்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு பியூட்டிஃபுல்லான சக்ஸஸ் அந்த படம் வந்து பண்ணிச்சு. கண்டென்ட் ப்ளஸ் கமர்ஷியலை வந்து அவ்வளோ சூப்பராக ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில். ஸோ இந்த பார்ட் 2னாலே கொஞ்சம் பயம். ஏன்னா நாமளும் பார்த்து ஆஹா பார்ட் 2 வந்து ஒன்றும் உருப்படுற மாதிரி தெரில, நிறைய பார்ட் 2 ஃப்ளாப் ஆகி போயிருக்கு. அப்போ யோசிக்கிறப்போ சரி அப்படி இருந்துருமோ அப்படின்னு யோசிக்கிறப்போ அப்படி இல்லை அப்படிங்கிறத நமக்கு ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து என்னென்னா ரொம்ப கிளியராக நாம் ஒரு கமர்ஷியல் குடும்பத்துக்கு தேவையான படத்தை எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியராக வந்து விஷ்ணு விஷால் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாருங்க. அங்கே விட்டு போன அது அப்படியே அந்த அவங்க இதாக இருக்காங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கட்டா குஸ்தி அப்படின்னு பேர் வச்சிட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஷார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா குஸ்தி வார்த்தையாராக தான் நான் வர்றேன், இல்லை வந்து அவங்க குஸ்தி பண்ணிட்டேன், அதெல்லாம் இல்லாமல் கதையை ஃப்ளோவில் விட்டு அழகாக ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டாக வந்து ஒரு ஃபன் பண்ணுவோம். அப்படி அதெல்லாம் பண்ண விட்டு ஸ்டோரியை உள்ளே செட்டில் பண்ண விட்டு அந்த குட்டி குழந்தை ஜாரா அப்படின்னு நினைக்கிற பேர், அவங்க என்ன அழகாக அந்த பொண்ணு நடிச்சிருக்குங்க. அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு பெரிய அவங்க வளர அவங்கள வந்து நம்ம தெய்வ திருமகன் அந்த பொண்ணு பெரிய ஆளாயிட்டாங்க இன்றைக்கி ஐ திங்க் பாலிவுட்டில். அந்த மாதிரி இந்த பொண்ணு ஆயிரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ க்யூட்டான ரியாக்ஷன்ஸுங்க. எப்படி இந்த வயசில் அப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு தெரில. அந்த பொண்ணோட ரோல் வந்து சரியாக இல்லை அப்படின்னா, அந்த பொண்ணு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக நடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த படம் ஹோல்டே இருக்காது. அந்த பொண்ணு அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்குதுங்க. அதை எப்படி வந்து செல்லாயாவை வந்து, ஏன்னா சின்ன குழந்தைங்கிட்ட வந்து அந்த ஆக்ஷன் வாங்குறது நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிலாம் வாங்க முடியாது. அது ரொம்ப அழகாக அவங்களோட பழகி அவங்கள புரிய வச்சு அப்படி தான் வாங்க முடியும். அது எவ்வளோ பேஷண்ட்டாக அவர் வந்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது அந்த டேரக்டராக எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு புரியுது. ரொம்ப நேர்த்தியாக எழுதியிருக்காங்க. கமர்ஷியல் ஸ்கிரிப்ட் அப்படின்னா சும்மா வந்து எடுத்தவங்கலாம் எழுதாமல் அந்த கேரக்டர் ஆர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் கருணாசனை அண்ணன் பாலிட்டிக்ஸாக எதாவது பண்ணிகிட்ருப்பார், அதை விடுங்க. ஆனால் நடிப்பில் மனுஷன் சீரியஸாக திட்டிக்கிட்டு கடைசியில் ஒன்று மாறிடுவார். செகண்ட் ஹாஃபில் ஒரு மாறிடுவார். தியேட்டரே சிரிக்குதுங்க அவரை பார்த்துட்டு. அதான் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி இப்போ ரொம்ப சத்தம் போட்டு அதை பண்ணி சிரிப்பு வர வைக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் அவர் பண்ணவே இல்லை. இதில் அப்படி யோகி பாபண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட் ரோல் ஒன்று பண்ணி நம்மளை கொள்றா. அப்படி அதெல்லாம் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக அப்படி ஒரு டைலாக் பேசினாலே வந்து தியேட்டர் ஃபுல்லாக சிரிக்கிறாங்க அந்த விஷயத்தை. அதே மாதிரி அவங்க கருணாசனை பேராக வரவங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 2 பேர்த்துடைய அந்த ஒரு காம்போ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது கட்டா குஸ்தி 3 வரணும்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேர்த்துடைய கேரக்டரை பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார் டேரக்டர் அப்படின்னு நினைக்கிறேன். 3 கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அவ்வளோ பிரான்ச்சஸ் சுட்டு வச்சுருக்காருங்க. நீங்கள் யாரை வேணால் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்படி உள்ள நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்காரு. விஷ்ணு விஷால் சூப்பரான ஒரு நடிப்பு, மெச்சூரான ஒரு நடிப்பு. ஐஸ்வர்யா லட்சுமி என்ன ஒரு ஆளுமைங்க, என்ன ரோல் அப்படி ஹோல்டு பண்ணி. நீங்கள் மேட்ச்சில் பிளேயராக பார்த்தா பிளேயராக தெரிவாங்க, வீட்டில் ஒய்ஃபாக தெரிவாங்க, ஒரு சாதாரண பெண்ணாக ஒரு வல்னரபிள் பெண்ணாக தெரிவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு சின்ன மாற்றம் வந்து நீங்கள் அந்த ரியாக்ஷன்ஸில் கொடுக்கணும். அது அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சினிமட்டோகிராஃபர். ஏன் அப்படின்னா, நீங்கள் கண்டென்ட் படங்கள் அப்படின்னா நீங்கள் அதோடய ஃப்ரேமிங் டிஏ எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுக்குள்ளே போயிடலாம். இந்த கிளியர் கமர்ஷியல் படங்கள் இருக்குல்ல, அதில் இந்த கலர்ஸ் பிடிக்கிறது, இந்த லைட்டிங் பிடிக்கிறதுலாம் இருக்குல்ல, அது ரொம்ப ஈஸி கிடையாது. நாம் நினைக்கிற அளவுக்குலாம் ஈஸி கிடையாது. அது ஒரு மாதிரி கொஞ்சம் நீங்கள் கண்டென்ட் மாதிரி ஃப்ளேவர் கொண்டு போயிட்டுனா இது கமர்ஷியலாக கண்டென்ட்டானு குழப்பம் வந்துடும். நீங்கள் டிஐயில் இதெல்லாம் சப்கான்ஷியஸாக ரியாக்ட் பண்ணும். ஃப்ரேம்ஸ் ஒவ்வொன்றும் மணியாக வச்சுருக்காருங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ அந்த லைட்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக. அந்த டான்ஸ், அந்த குட்டி பொண்ணோட டான்ஸ் ஒன்று இருக்கும், அந்த பாட்டுக்கெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சிம்பிளாக தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு இவ்வளோ சிறப்பான சினிமட்டோகிராஃபிங்கிறது பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஷான் ரோல்டனுடைய மியூசிக், பாட்டெல்லாம் பிச்சிருக்காரு மனுஷன். ஒவ்வொரு பாட்டும் எனக்கு தெரிஞ்சு படம் வந்ததுக்கப்புறம் அந்த அப்பா பொண்ணுக்கான பாட்டு, மனைவிக்கான பாட்டு, இப்படி இந்த பாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பூஸ்ட் ஆகி பயங்கரமாக ரீச் ஆகும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அவ்வளோ எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு கணவனுடைய பிரச்சனை, அவன் படுகிற பாடு, ஒரு கணவனாக இருந்தீங்கன்னா மனைவியோட பிரச்சனை, ஒரு கப்பலாக இருந்தீங்கன்னா ஒரு குழந்தை வச்சுருக்கிறதோட பிரச்சனை, இப்படி சொந்தக்காரங்களோட பிரச்சனை, இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு பக்கம் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த படத்துக்குள்ள கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கட்டா குஸ்தி 2 உடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். எடிட்டருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்து.
ஏன்னா இந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, ஒரு கோர்ட் இதெல்லாம் வரும், அதுக்கப்புறம் அது கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் இது மாதிரி தான் வரும். அதுதான் ஆக்சுவல் ஃபுல் மீல்ஸ். அது ஒரு எடிட்டர் டிசைட் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து நீங்கள் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தான் நீங்கள் பண்ண முடியும். அந்த ஸ்கிரிப்ட் வந்து இது கண்டிப்பாக ஒர்க் ஆயிரும் அப்படிங்கிற டைரக்டர் யோசிப்பார். ஆனால் எடிட்டர் வந்து என்னென்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் இந்த டியூரேஷன் பிரச்சனை வந்துச்சுன்னா எடிட்டர் தான் சொல்லுவாங்க. அதை ரொம்ப ஃபோக்கஸ்டாக சூப்பராக விட்டு விளையாண்டுருக்கார் எடிட்டர். இல்லை இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸில் எடிட் பண்ணியிருக்காரு. ஓகே இல்லைங்க கரெக்டாக வரும் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ஸில் எடிட் பண்ணது தெரியுது. அந்த கடைசி அந்த ஃபைட் போர்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இந்த படத்தை ஃபுல் மீல்ஸாகவே மாற்றுது. சின்ன படத்துலேருந்து நீங்கள் ஒரு ஃபேமிலி படமாக ஒரு ஃபுல் என்டர்டெய்னராக மாற்றுறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி ஒரு கோர்ட் போர்ஷனும் அந்த ஃபைட் போர்ஷனும் தான் இதை வந்து சுத்தமாக மாற்றுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஜாலியாக பண்ணியிருக்காங்க. கடைசி குஸ்தி எல்லாம் உண்மையாலுமே பயங்கர கமர்ஷியலாக சூப்பர் க்ரியேட்டிவ்ங்க. அது சிம்பிளான விஷயம் தான், ஆனால் செம்ம க்ரியேட்டிவ். செல்லா ஐயாவு உண்மையாலுமே நமக்கு தேவையான ஒரு டைரக்டர். அவர் இந்த மாதிரி நல்ல கமர்ஷியல் படங்களை கொடுக்கணும், ஃபேமிலி வேல்யூஸ் இருக்கிற கமர்ஷியல் படங்களை கொடுக்கணும். டயலாக்ஸ் ஒரு டயலாக் கூட டேக்கன் ஃபார் கிராண்டட் எடுத்து எழுதவே இல்லை. ஒவ்வொரு டயலாக்லேயும் ஒரு மீனிங், ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இக்கு வச்சு, ஒரு சின்ன சிரிப்பு வச்சு, இல்லை சின்ன சிந்தனை விட்டு அப்படி தான் எழுதியிருக்காரே தவிர ஒரு டயலாக் கூட எழுதி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு டயலாக் கூட செல்லா வந்து பண்ணவே இல்லை. ரொம்ப க்ளீனான நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னருங்க. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், நீங்கள் குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்க்குறதுக்கான ஒரு க்ளீன் ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லோரும் உங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு போங்க. சின்னது அந்த பாக்யராஜ் சார் ஸ்டைல் கொஞ்சம் விஷயங்கள்லாம் சின்னது இருக்கும். அண்ட் சாருக்கும் வணக்கங்கள். சார் இல்லை பட் வணக்கங்கள். ஏன்னா பாக்யராஜ் சார் ரெஃபரன்ஸ் பண்ணாமல் அதை சொல்லவே முடியாது. ஆனால் அது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதை வந்து ரொம்ப என்ஜாயபுளாக பண்ணியிருக்காங்க. வல்கராக இல்லை, என்ஜாயபுளாக அதை வந்து பியூட்டிஃபுல்லாக எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு நல்ல ஃபேமிலி ட்ரீட்டுங்க. ஷியோர் ஷாட் பிளாக் பஸ்டர் படம், அது டவுட்டே கிடையாது. டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள். இதே மாதிரி நிறைய கமர்ஷியல் படங்களை இந்த டீமுக்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறேங்க. பை தி வே இது வந்து ரோர் சவுத், அதில் வந்து இப்போ தான் ஹனி வந்து பண்ணியிருக்கோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம். அதில் சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ராவான அன்ப்ராசஸ்டான ஹனி, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் இல்லாமல் காடுகளில் இருக்கிற ஹனி, அதை வந்து ஒரு இளைஞர்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்யூர் பண்ணி அதை தர்றோம். கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் அப்படின்னு வந்து கொடுக்குறோம். ஒரு ரொம்ப பியூரஸ்ட்டுங்க. எந்த லேபில் வேணாலும் கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்கள். பட் சாப்பிட்டீங்க, இந்த 3ல் எது வாங்கினீங்கனாலும் சரிங்க, நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்பு மாறுறது தெரியும். ஏன்னா எந்த ப்ராசஸ், ஏன்னா அதில் ஒரு துளி அந்த தேனை ப்ராசஸ் பண்ணாலே அதோட அந்த வேல்யூ வந்து போயிடும், அதோட உள்ளே இருக்கிற விஷயங்கள் போயிடும். அதை பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே கொண்டு வந்து தர்றதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு நான் பண்ணியிருக்கேன். ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா கூட எனக்கு பெரிய ஹெல்ப்பாக வரும். ஒரு 1 லிட்டர் பாட்டில்ஸாக போட்டிருக்கோம். அது கொசு தேன்லாம் வந்து போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து சித்தர்கள் யூஸ் பண்ணது. அதெல்லாம் தேடி பிடிச்சி உங்களுக்காண்டி வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டிங்கன்னா நிச்சயமாக உடம்புக்கு நல்லதாக தான் இருக்கும். அதுக்கு நான் நிச்சயமாக கேரண்டி. ஒரு துளி குவாலிட்டியில் பிரச்சனைனாலும் ஃபுல் ரீஃபண்ட் தரேன். இங்கே வந்து நான் கழுவி ஊற்றுங்க, அதை நான் வந்து முழுசாக ஏற்றுக்கிறேன். ஸோ இந்த லிங்க் மூலமாக இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கிற மூலமாக கிளிக் பண்ணி வாங்குங்க. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.